அதாவது ஏன்டா இப்படி காடை வந்து இவ்வளோ புற்களை மண்டை வெட்டுற மாதிரி போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது என்னென்னா, இங்கே இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கண்டு இந்த கண்டு தான் வளர்க்குன்னா இவ்வளோ தான் எனக்கு தேவை. மற்ற இடம் ஃபுல்லாக வந்து என்னென்னா எனக்கு தேவையில்லை. அதாவது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அது பாட்டுக்கு அதோட இஷ்டத்துக்கு விட்டாச்சு. இந்த மண்ணோட இஷ்டத்துக்கு விட்டாச்சு. நம்மளுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி நம்ம அதை பார்த்துக்குவோம் அப்படின்னு. அது பாட்டுக்கு வளருது. இப்போ நம்ம வந்து இதுக்குன்னு நம்ம எந்த ஒரு உரங்களும் விடல. நம்ம வந்து மண்ணை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோமே தவிர இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவாகவே வளருது. அப்போ இது வந்து என்னென்னா, இந்த மண் எப்பயுமே ஒரு மண்ணில் வந்து எந்த செடிகள் அதிகமாக வளருதோ அந்த செடிக்கு அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்காக தான் அந்த செடியை வந்து வளர்க்குறோம். அந்த செடியை வளர்க்கும். அது மாதிரி தான் இப்போ இந்த செடியை வளர்க்குன்னா இந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு சத்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்றதுக்காக அந்த செடியை வளர்க்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுவாகவே விழுந்து உரமாகிடுது. இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாழை தாருக்காக போட்டாலும் என்ன பண்ணுவோம், தார் வெட்டினதுமே என்ன பண்ணுவோம், வாழைக்கட்டையெல்லாம் வெட்டிக்கிட்டு ஒன்று வெளியேற்றி போட்டுருவோம், இல்லைன்னா தீ வச்சுருவோம். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சத்தை ஃபுல்லாக தான் அந்த கட்டை எடுத்து தான் வளர்ந்துருக்கும். அப்போ அதை வெட்டி நம்ம வெளியே போகும்போது மண்ணில் இருக்க சத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுக்காக திருப்பி கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம அதை பண்ணுறதுலாம் இல்லை. நம்மளால் என்ன முடியுதோ மண்ணுக்கு தேவையில்லாத கழிவுலாம் நம்மளால் வெளியில் இருந்து கொண்டு வர முடியலன்னா இதுவாகவே இவ்வளோ கழிவு தருது. அப்போ பார்த்திங்கன்னா அதுவாகவே புற்கள் வளர்ந்து அவ்வளோ கழிவு தருது. அப்போ வந்து அதுவாக வளரட்டும். நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம பார்த்தா மட்டும் போதும். நம்ம சும்மா இருந்தால் போதும். ஏற்கனவே இப்போ நம்ம இப்படி பண்ணி தான் அந்த வாழைகளை நம்ம வளர்த்தோம். என்ன கூட ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆகும் தார் போட. ஒரு சில நேரம் கூட 6 மாதங்கள் கூட ஆகும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தார் அறுவடை பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, தார் வெட்டுறது, தண்ணி பாய்ச்சுறது, இது மட்டும்தான் வேலை. எளிமையான இயற்கை விவசாயன்றது ஒரு எளிமையானது. முதல்ல வந்து அதாவது மண் தான் நம்மளுடைய ஒரு அடிப்படை பலமே. அந்த மண்ணை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம அந்த மண் எளிமையாக நம்ம எவ்வளோக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி வச்சுருந்தோமோ அது டக்குன்னு நல்லாகிறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடும். இல்லைன்னா கூட கொஞ்சம் நாட்கள் ஆகும். அவ்வளோதான்.